கம்பராமாயணம் ஸ்பீச்சு எல்லாம் அவருக்கு காட்டினேன். முதல்ல அவர் வால்மீகி தான் படிச்சிருக்காரு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அவர் எழுந்து வால்மீகி ராமாயணம் தான் எழுதியிருக்காரு. புரியுதா? வியாச பாரதம் தான் எழுதியிருக்காரு. புரியுது? வில்லி பாரதம் இல்லை, வியாச பாரதம் எழுதியிருக்காரு. ரெண்டுமே போல சான்ஸ்கிரிட் வழியாக எடுத்திருக்காரு. அப்போ என்னடா கம்பா பெரிய ஆளாடா கொம்பனாடா அப்படின்ட்டு ஒரு நாடு கேட்டேன். பாரு, முன்னை பார்த்தா ஒரு படித்த பெரிய மனுஷன் நினச்சிருக்கிறேன், நீங்கள் இவ்வளோ கேவலமாக பேசக்கூடாது அப்படின்ட்டு ஒரு இடம் சொன்னேன். கும்பகர்ணனை போல செத்து போயிட்டான். கும்பகர்ணன் செத்து போனப்போ ராவணனுக்கு வலது தோளே போன மாதிரி ஃபீல் பண்ணுறான். அப்படி ஃபீலிங் பண்ணால் கூட சீதை மேலோட காதல் காமம் ஈர்ப்பு குறையவே மாட்டேங்குது. பார்க்குற பொண்ணெல்லாம் சீதையாக தெரியுது, கூப்பிட பேரெல்லாம் சீத்தான வருது, சந்திக்கிற கண்கடாக சீதை கண்கடாக தெரியுது. இந்த மன்மதன், இந்த காதல் கிழவன் உன் பொருட்டு தன்முலை தாமரை மா தண்ணீரம் அசோகங்களா 5 மலக்கடைன்னு போட்டு புண்ணாக்கிட்டான். ஒரே ஒரு வாட்டி இணங்க மாட்டேன், கூண்டு கிழிச்சு வாங்கிற மாதிரி ஒரே வாட்டி இணங்க மாட்டேன் அப்படின்னு அவன் கேட்குறான். அது பெண்ணெல்லாம் நீரேயாக்கி பேரெல்லாம் உமதையாக்கி கண்ணெல்லாம் நும் கண்ணாக்கி காமவேளி என்னும் நாமத்து அண்ணலை வாணுமாக்கி ஐங்கணைக்கு அறியத்தக்க புண்ணெல்லாம் எனக்கே ஆக்கி விபரீதம் புணர்த்தி விட்டு தாயே ஒரு வாட்டி இணங்க மாட்டேங்கிறான். அவள் சொல்கிறா, அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாமல் உடம்பை பட்டினி போட்டு வாட்டி ஒரு பிரயோஜனம் இல்லாமல் இன்னும் வெக்கமானம் இல்லாமல் உன் முன்னாடி ஏன் உசுரோடு தெரியுமா? குறையே இல்லாத குணங்களை ஆவரணமாக அணிஞ்சிட்டு இருக்கிற ராமச்சந்திரமூர்த்தியை சாகதுக்குள்ளே ஒரு வாட்டியாவது பார்க்க மாட்டோமா? அந்த நம்பிக்கை தாண்டா கசமாலாம் உயிரோடு இருக்கிறேன் அப்படி சொல்கிறான். ஊழிலா யாக்கை வேணி உயர்புகழ் சூடாது உண்மன் நான் இல்லாது இருந்தேன் அல்லேன் நவையறு குணங்கள் என்னும் பூணலாம் பொறுத்த மேனி புண்ணிய மூர்த்தி தன்னை காணலாம் என்னும் காதலாது என்னவன சோசா எழுந்து கம்பன் எவ்வளோ வேணும் 10,000 பாட்டு எழுதியிருக்காங்க. உனக்கு மாதிரி படித்தாலும் இப்படி கேவலப்பட்டா மனுஷு கண்டார் வரும்.